கடந்த 5 ஆண்டுல கல்வித்துறையில் வந்து மிகப்பெரிய சிறப்பாக செயல்பட்டுருக்குன்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதோட செயல்பாடு எப்படி பார்த்தீங்கன்னா, பிட் அடித்தாலும் தப்பு, பிட்டு பிடித்தாலும் தப்புன்ற நிலைமைக்கு வந்து தலைமை ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய ஒரு குமுறலாவே இருக்காங்க. கொட்டி தீர்த்துட்டாங்கன்னு சொல்லலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து தமிழகத்துல வந்து +2 10ஆம் வகுப்பு தேர்வு நடைபெற்று இருக்கு. இந்த சூழல் வந்து தேர்வு சதவீதத்தை வந்து அது பாசிங் தேர்வு சதவீதத்தை வந்து உயர்த்தணும் அப்படின்ற நெருக்கடியில் என்ன பண்றாங்கன்னா, எந்த ஒரு முறைகேடு நடந்தாலும் கண்டுக்காம இருக்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு நெருக்கடியில் இருக்காங்க. இதுல வந்து மாணவர்கள் சில இந்த வாய்ப்பை வந்து ரொம்ப நுணுக்கமாக இது பண்றாங்க. என்னன்னா வந்து புத்தகத்தை மினி ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்து அது காப்பி அடிக்கிறாங்க. அப்படியே அவங்க காப்பி அடிச்சாங்கன்னா ஒண்ணு அந்த அந்த அவமானத்திற்கு தாங்காம தற்கொலை பண்றது ஒண்ணு, இல்லாட்டி என்ன பண்றாங்கன்னா அதை வந்து வேற மாதிரி ஹேண்டில் பண்றது, ஜாதி ரீதியான ஹேண்டில் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது. சரி, இது மாணவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் மாணவியல் தவறுகள் செய்தாலும் அவர்கள் என்னன்னா அவங்களை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அதனால அவங்களை செக் பண்ணவும் முடியல. இது ஸோ இது எந்த முறைகேடு நடந்தாலும் வந்து இப்போ வந்து தலைமை ஆசிரியர்கள் கையை கட்டி வெறும் வேடிக்கை மட்டும் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இதனால அவங்க என்ன வந்து இந்த ஒழுங்கினத்தை நம்மளால கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குமுறலோட இந்த தலைமை ஆசிரியர் இல்லாம அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி இன்னைக்கு தினமலர் நாளிதழ்ல வந்திருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? உண்மைதான். ஏன்னா இன்றைக்கு வந்து ஆசிரியர் தொழில் அப்படிங்கறத வந்து இன்னைக்கு வந்து ஒரு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்கான சவாலான விஷயமாக மாறி வருகிறதே நம்ம பாக்குறோம். ஏன்னா ஒரு பக்கம் வந்து மாணவர்களை வந்து எக்காரணம் கொண்டும் அடிக்கக்கூடாது, மாணவர்களை வந்து எந்த காரணம் கொண்டும் ரொம்ப கண்டிக்க கூடாது, இந்த மாதிரியான பல சட்டங்கள் இன்னைக்கு வருகிறதுக்கு. அதை மீறி ஏதாவது கண்டித்தால் உடனடியாக அந்த மாணவர்கள் ஏதாவது வேற ஏதாவது சம்பவத்தினால வேற செய்து கொண்டாலும் கூட அதற்கு காரணம் ஆசிரியர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற தலைமை ஆசிரியர்கள் வந்து ஆசிரியர்கள் வரைக்கும் அவங்க சஸ்பெண்ட் செய்யப்படுவதும், அவர்கள் கைது செய்யப்படுவதோ, இல்லை அவர்கள் வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுவது, இந்த மாதிரியான தொடர்ச்சியான செயல்களை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆசிரியர்களால் மாணவர்களை கண்டித்து அவர்களை வந்து ஒரு ஒழுக்கத்திற்குள்ளார கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை நிலை வருகிறத நம்ம பார்க்குறோம். அதனுடைய முன்னூறு பக்க விளைவு தான் என்ன ஆகி கொண்டிருக்குன்னா, இன்னைக்கு தமிழகம் எங்கும் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இன்னைக்கு வந்து கஞ்சா போதை என்பது சர்வசாதாரணமாக நடமாடி இருக்கிறது பார்க்குறோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளிலையும் கிடைக்கிறது. அதை எதையும் இந்த அரசு வந்து இதுவரைக்கும் சரி பண்ணியதாக தெரியவில்லை. எவ்வளவோ வந்தாச்சு. ஆனா ஒரு அமைச்சர் இருக்கார், அன்பில் பொய்யாமொழி அப்படின்னு சொல்லிட்டு, அவர் தான் இதுக்கு வந்து பள்ளி கல்வித்துறைக்கு அமைச்சர் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறார். அந்த அமைச்சர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த பள்ளிக்கூடத்துல ஏதாவது ஒரு ஒழுக்கத்திற்குள்ள மாணவர்களை கொண்டு வருவதற்காக ஏதாவது சில நிகழ்ச்சிகள் நடந்தால் உடனே இது ஏன் ஏரியால யார் வந்து இந்த மாதிரி பண்ணதுன்னுவாங்க. இன்னும் சொல்ல போனா தனியார் கல்வி நிலையங்கள்ல கூட ஒரு நல்ல விஷயங்கள், இப்ப பெற்றோர்களுக்கு பாத பூஜை செய்வது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அப்பதான் அந்த மாணவன் வந்து ஒரு பெற்றோருக்கு கட்டுப்பட்டவனாக இருப்பான். ஆசிரியர்களுக்கு பாத பூஜை என்பது இதெல்லாம் நம்ம ஒரு உளவியல் ரீதியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அவர்களுக்கு அந்த பெற்றோர் மேல இருக்கிற மரியாதை, அந்த பந்தத்தை இதெல்லாம் நம்ம மண்ணினுடைய கலாச்சாரத்துல இருக்கக்கூடியது. இவங்க ஏதோ அதுக்கு ஒரு சங்கிகள் வந்துதான், சங்கிகள்லாம் இல்லை, இதெல்லாம் நம்ம குரு மாணவனுக்குரிய கலாச்சாரம் வந்து சங்க காலத்துல இருந்து இருக்கக்கூடிய பல சான்றுகள் இங்க இருக்கிறது. எப்படி குருவை பார்த்தார்கள்னு அதெல்லாம் இன்னைக்கு போகிறதுக்கு காரணமாக இருந்தவர்கள் தான் இந்த திராவிட ஆட்சியாளர்கள். அதனால அதுக்கெல்லாம் இவங்க வந்து உடனடியாக போய் கண்டிக்கிறதுக்கு இவங்களுக்கு நேரம் இருக்கும். ஆனா அதே பள்ளிக்கூடத்துல போதை, கஞ்சா அது மாதிரியான விஷயங்கள் நடைபெறும் பொழுது அதை கண்டுகொள்ள மாட்டார்கள். அங்க கொலையே நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றியும் அதை கண்டுப்பதற்கோ அதை வந்து கட்டுப்படுத்துவதற்கோ இந்த அரசாங்கத்திற்கு துப்பில்லை. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ பார்த்தேன், இப்ப நான் வரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். ஒரு வீடியோ அவர் பேசியிருக்கார். இவர் கல்வித்துறை அமைச்சர்ல என்ன வேலை பார்க்கணுமோ அதை பார்க்கல. இப்ப உடனே இவர் வந்து நேரடியா போயிட்டார். சிலிண்டர் பிரச்சனைக்கு மத்திய அரசு என்ன பண்ணியது, நாங்கள் வந்து போராட்டம் நடத்தினோம், நீ என்ன பண்ண அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. நீங்க என்ன சொன்னீங்க, இதே போலதான் இந்த கொரோனால பாத்தீங்கன்னா கோவிட் ஊசிகளுக்கு கொஞ்சம் தாமதமாக கூடிய ஒரு எவ்வளவு கஷ்டப்பட்டுதான் பண்ணாங்க. பண்ற நேரத்துல வந்து இப்போ அவங்க வந்து அப்போ வந்து ஒரு சீனை போட்டது இந்த அரசாங்கம், நாங்களே இதை தயாரிக்க போறோம்னு இங்க வெளிநாடுகள் ஒப்பந்தம் போட போறேன் கிளம்பி போனாங்க. கடைசியா ஒன்னும் நடக்கல, ஒரு கம்பெனி கூட வரல, ஒன்னும் வரல. கடைசியா மத்திய அரசு என்ன பண்ணதோ அதை வச்சுதான் நீ வந்து பாதுகாத்த மக்களை. எதுக்கு இந்த சீன் உனக்கு? இப்ப அதே போல என்னடா பண்ணீங்க நீங்க அப்படின்னு கேட்டா, நாங்க வந்து எல்லா இடத்துக்கும் நாங்க வந்து போராட்டம் நடத்தினோம். அது பாசிட்டிவா என்ன நீ பண்ணிருக்கணும், பண்ண வேண்டியது என்னமோ அதை இவங்க பண்றது கிடையாது. பாசிட்டிவா என்ன பண்ணிருக்கலாம், நீங்க வந்து உடனடியாக மின்சார அடுப்புகளை நீங்க எல்லா இடத்துக்கும் உபயோகப்படுத்த சொல்லி நீங்க அறிவுறுத்திருக்கலாம். அதற்கான மாற்று எரிபொருள் சக்திக்கான ரேட்டை நீங்க குறைச்சிருக்கலாம். சூரிய அடுப்புகளுக்கான இதை நீங்க சப்சிடி பண்ணி கொடுத்துருக்கலாம். பயோகேஸ் மெத்தடாலஜில நீங்க ஊக்குவிக்கிறதுக்கு ஏதாவது நீங்க பண்ணலாம். இதெல்லாம் மாநில அரசு பண்ணலாமே. நீங்க எரிவாயு தயாரிக்க முடியாதுதான்,
வேண்டாம். ஆனா இது மாநில அரசு செய்யக்கூடிய இது விஷயம். மாநில அரசு சரி, இப்ப மின்சாரத்துக்கே நீங்க ஒரு சப்சிடி கொடுக்கலாமே, கொஞ்சம் நீங்க ஏதோ ஒரு சப்சிடி கொடுத்து மின்சார உற்பத்தியை நீங்கள் அதிகரிச்சிருக்கலாமே. நாங்க 3 முறை கட்டணத்தை தான் உயர்த்திருக்கோம். 3 முறை நீங்க கட்டணத்தை மட்டும் உயர்த்துனீங்களே வாசமா, அந்த அதற்குரிய ப்ராஜெக்ட் எத்தனை ப்ராஜெக்ட் நீங்க செய்யறேன்னு சொல்லிட்டு எந்த ப்ராஜெக்ட்டுமே பண்ணாம எல்லாமே கிடப்புல கிடக்கு. ஏன் சரி மாசம் மாசம் ரீடிங் அப்படின்னு கொண்டு வந்தாலே இன்னைக்கு வந்து வணிகர் பயன்பாடுக்கான அளவும் குறையும், அவங்க கட்டுறதும் எளிதாக இருக்கும், அவங்க மின்சார அடுப்புக்கு மாறிடுவாங்களே. ஏற்கனவே நம்ம வந்து எரிபொருள் பொறுத்த வரைக்கும் நம்மளை வந்து அதாவது இந்த மாதிரி மாற்று எரிபொருளுக்கு மாற வேண்டும் என்பது பல காலங்களாக பல இப்ப குஜராத்ல எல்லாம் பல கட்டமைப்புகளை ஏற்கனவே மோடி இருக்கும் பொழுது கொண்டு வந்தாங்க. இவங்களும் சொன்னாங்க நாங்க சூரிய பூங்கா அமைப்போம், அதுன்னு இவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க, ஒன்றும் செய்யலையே. அந்த மாதிரி இவர்களுக்கு வந்து வெறும் அப்படி வெற்று பேச்சுக்கள் மட்டும்தான் இருக்குமே தவிர உருப்படியான விஷயங்கள் எதையும் இவர்கள் செய்ய போவதில்லை. அதனால இந்த அமைச்சருக்கு வந்து இந்த மாதிரி வெட்டி விஷயங்களை பேசுவதற்கு தான் நேரம் இருக்கிறதே தவிர இந்த தன்னுடைய துறையில என்ன அங்க பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத கவனிக்க அவருக்கு நேரம் கிடையாது. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர் எக்ஸாம் எழுதலைன்னா அவங்களெல்லாம் வீட்டுக்கு போய் தலைமை ஆசிரியர்கள்லாம் கூட்டிட்டு வந்து எக்ஸாம் எழுதுவீங்க. நாங்க ஞாபகம் இருக்கு, அதுக்காக உங்களுக்கு சீக்கிரமாவே எக்ஸாம் எல்லாம் வச்சாங்க. அதாவது திரும்ப ரீ எக்ஸாம் வச்சு அவங்களையெல்லாம் எப்படியாவது பாஸ் பண்ண வைக்கணும். எதுக்கு போன தலைமை ஆசிரியருக்கு இதுதான் வேலையா? போன பசங்கள்லாம் நின்றுட்ட பசங்களை எல்லாம் பாதியில எங்க போயிருக்காங்கன்னு வீடா தேடி போய் அவங்களையெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்து அவங்களுக்காக ஒரு எக்ஸாமை திரும்ப வச்சாங்க. இதுல நான் இன்னும் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறேன். பள்ளி கல்வித்துறையை பொறுத்தவரையில இந்த பள்ளிக்கூடங்கள்ல வந்து நம்ம படிக்கக்கூடிய காலங்களெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் ஒரே புக்கு தான். அப்பெல்லாம் அந்த காலத்துல கைடு வச்சு படிக்கிறதையே வந்து ஒரு அவமானக்குறைவு. ரெண்டாவது ஆசிரியர்களே கண்டிப்பார்கள், கைடு வச்சு நீ எப்படி படிக்கலாம், கைடை தூக்கி போடு, நான் சொல்றதுதான் நீ படிக்கணும், கைட்ல இருக்கதான் எழுதக்கூடாதுன்றுவாங்க. எதுவுமே தேராதவனுக்கு தான் அந்த கைடு, எதுவுமே தேராது, ஒண்ணுமே இது உனக்கு வராதுன்னா சரி என்னத்தையோ பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிதான் கடைசி பட்சமாக தான். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? கைடு இல்லாம இன்னைக்கு எந்த வேலையும் கிடையாது. அந்த கைடுலயுமே கூட இன்னும் என்னன்னா, அதாவது லோவா படிக்கிறவங்களுக்குன்னு ஒரு கைடு இருக்கான், அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில அதுக்கான கொஸ்டின் எல்லாம் வச்சு இந்த சின்ன எக்ஸாம் எல்லாம் அதுலதான் நடத்துவாங்களாம். 2 கொஸ்டின் பேப்பர் எல்லாம் வைக்கிறாங்களாம். ஒரு சென்டென்ஸ் அதுல வந்து கீவேர்டு இருந்தா போதும் மார்க் போடுவாங்களாம். எப்படியெல்லாம் அப்ப இந்த மாணவர்களுக்கு எப்படி கல்வியினுடைய தேர்ச்சி இருக்கும்? நீங்க பள்ளிக்கூடத்துல நீங்க எதுவும் சொல்லித்தர போறது இல்ல, அவங்கள ப்ரெஷர் பண்ணி படிங்கன்னு சொல்லக்கூடாது, அவங்கள நீங்க கண்டிக்க கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அப்ப ஆசிரியர்களுக்கு என்னதான் வேலை? கல்வியே அப்ப நீங்க எதுவுமே இங்க சொல்லி தரவே வேண்டிய அவசியமே இல்லையா? கீவேர்ட்ஸ் இருந்தா போதும் அப்படின்னா அந்த மாணவர்கள் கீவேர்ட்ஸை படிச்சா பாஸ் பண்ணிடலாமா? அப்படி இருந்தால் அவன் எப்படி போய் அடுத்து உயர் படிப்புக்கு செல்லும் பொழுது அவனுடைய நிலைமை என்னவாகும்? இப்ப என்னடான்னா இவங்களுடைய தேர்தல், இவங்க இப்ப எலெக்ஷன் வருது, இந்த எலெக்ஷன்ல ரிசல்ட்ல வந்து இவங்களுக்கு வந்து அதிக அளவுல இவங்க வந்து ஒரு இதை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த தேர்ச்சி விகிதத்தை அதிகமாக காமிக்கணுன்றதுக்காக இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து பிட் அடிச்சாலும் கண்டுக்காதீங்க, அவன் அதை பார்த்து எழுதுனா மட்டும் நீங்க வந்து சொல்லுங்க, எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப எதுக்கு வந்து ஒரு தேர்வு நீங்க வைக்கிறீங்கன்ற? எல்லா பசங்களும் ஆல் பாஸ் போட்டு போங்களேன். எதுக்கு வந்து ஒரு அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பறக்கும் படைன்னு சொல்லி ஒரு ஆசிரியர்களை படுத்தி எடுத்து அவங்கள கூட்டு வந்து அவங்கள அவ்வளவு மணி நேரம் நீங்க சுத்த வச்சு எதுக்கு இதெல்லாம் நீங்க பண்ணணும்? எதுவுமே வேணாங்க. உங்களுக்கு எக்ஸாம்னு ஒண்ணு வைக்கணும், அது மாதிரி ஏதாவது ஒரு கணக்கு காமிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாருமே பார்த்து எழுதிருங்க, வா புக் இருக்கு பார்த்து எழுதிருங்க. ஆனா அது கூட பார்த்து எழுத தெரியுமான்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போங்களேங்கிற நானு. எதுக்கு இந்த கஷ்டம்? இல்ல எல்லாருமே பாஸ்ன்னு சொல்லிட்டு போ. ஏற்கனவே பாருங்க 11th வந்து எக்ஸாம் இருந்தது, இப்ப 11th வந்து ஆல் பாஸ்ன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு வந்து நீங்க கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்ட்டாங்க. இப்ப சில இடத்துல கேள்விப்பட்ட 11th வந்து இவங்க பாஸ்ன்னு சொன்னதுனால நாங்க வந்து டிஎம்கேவை தான் நாங்கள் வந்து ஆதரிப்போம் அப்படின்னு பசங்க எல்லாம் சொன்னாங்களாம். அப்ப இவங்களோட அரசியலுக்காக இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த தமிழகத்துல இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எதிர்காலத்தை இவர்கள் வந்து அடகு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் நீட்டுக்கு போட்டியிட போடும்போது எங்க பள்ளிகள் மாணவர்களுக்கு அதுக்கான ஈக்குவல் கிடையாது. ஆனா சொல்லும் பொழுதுன்னு சொல்லிட்டு நாங்க இதோட எல்லாம் போராது இல்ல, மற்ற நாடுகளோட தான் அப்படி இருக்கு. எப்படி எதோட போராடுறீங்க? ஒருவேளை எத்தியோப்பியா, தான்சானியா அந்த மாதிரி நாடுகளோட இவங்க போட்டி போடுவாங்களா இருக்கும். அதனால இவங்களுடைய அது என்னது வெள்ளட்டும் தமிழகமா, யார் கூட இவங்க போரிடுறாங்கன்னே தெரியாம வெள்ளட்டும் தமிழகம்னு சொல்றாங்கல்ல, இவங்களை நம்பி நீங்க வெள்ளட்டும் தமிழகம்னு இன்றைக்கு போயாச்சு அப்படின்னு சொன்னா மாணவர்களுடைய வாழ்க்கை என்பது இருண்ட காலமாக மாறி எதுக்குமே உருப்படி இல்லாம தமிழகம் வந்து ஆப்பிரிக்கா நாடுகளோட மோசமாக போகும். அதுதான் நடக்கும். யார் வெல்லுவார்கள் அப்படின்னா அவங்க குடும்பம் வெல்லும். அதை தான் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும்.